கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ஆராதனையை துவக்குகிறோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வாக்கு பண்ணினவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் எங்களுடைய இந்திய தேசத்திற்கு நீர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த குடியரசு நன்னாளில் நாங்கள் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடவும், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவும், இந்த ஆராதனையில் பக்தி வினயத்தோடு பங்கு பெறவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய தேவைகள் உமக்கு தெரியும், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உமக்கு தெரியும். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பதாகவே எங்களை பற்றி அறிந்திருக்கிற ஆண்டவர், இந்த ஆராதனையில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவு செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். உம்முடைய விசேஷமான கிருபை வரங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் வண்ணமாகவும் இந்த ஆராதனைக்கு துவக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையில் போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்திலேந்து மாறு இயேசு நாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிரணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களுமாயிருப்பார்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ஆண்டவராய் இருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் தந்து வருகிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை பாடுவதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று திருமறை சொல்லுகிறது. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் ஆண்டவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன், சகலத்தையும் ஆளுகிற தேவன், சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே சமயத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை அவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருந்தும் அந்த நன்மையை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த அழகான பூமியை நமக்கு கொடுத்து இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் அதை பல நேரங்களில் நமக்காக மட்டுமே பயன்படுத்தி இருந்திருக்கின்றோம். அயலானோடு அன்பு நிறைந்த உணர்வோடு வாழ வேண்டிய நாம் பல நேரங்களில் அன்பை இழந்தவர்களாய் வாழ்ந்திருக்கின்றோம். இந்த குடியரசு நன்னாளில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து என் மீதும் எங்கள் மீதும் எங்கள் தேசத்தின் மீதும் நீர் கிருபையாயிரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே செய்த தவறுகளை அறிக்கையிடுகின்றோம். எங்களை மன்னியும். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை புதுப்பித்து நீர் எங்களுக்கு காட்டுகிற வழியிலே நடக்க அருள் தாரும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற கீர்த்தனை பாடலை சேர்ந்து பாடுவோம். தாசரே
சுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. நாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. நாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோன கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மது சிறுமணிகள் நிந்தையொழிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிற அருள் திரு நிஸ்பட் ஜிஎம் ஷாலோம் ஐயா அவர்களை நேயர்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் நாகர்கோயில் பகுதியிலே ஆயர் பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த நாளில் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நேயர்கள் அனைவரின் சார்பாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இறையரசின் குடிமக்களாக வாழுவதற்கு உலகத்தில் நல்ல குடிமக்களாக வாழுங்கள் என அழைப்பு தந்து, குடிமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃபீபா நற்செய்தி இயக்கத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுக்கு வாழ்வு தந்த அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளின் இந்த நேரத்தினிலும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கும் திருவசனங்களை தியானிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவாக்குகளுக்கு நேராக எங்களுடைய சிந்தனைகளை திருப்புகிறோம். அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது பார்வைக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளுக்குரிய நல்வாழ்த்துக்களையும்
குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய 76வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக இந்த வருடம் குடியரசு தினத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவது சிறப்புக்குரிய அனுபவம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 அடங்கிய திருவசனங்களை மையப்படுத்தி நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். இந்த நாளிலும் சிறப்பாக நாம் குடியரசு தினத்தை, ரிப்பப்ளிக் டேவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மக்களாட்சி அமைந்த நாட்களிலிருந்து மிகவும் விமர்சையாக இந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் நிறைவேற்றப்பட்டது. 1950 வருடம் ஜனவரி 26ஆம் தேதி சுமார் 308 MP-யினுடைய அந்த ஒப்புதலின் அடிப்படையிலே நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் இந்த உலகத்திலே நிறைவேறினது. மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருந்து நம்முடைய ஜனநாயகத்தை நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். வேர்ல்டினுடைய மிக முக்கியமான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இந்த இந்தியா இருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவினுடைய சிட்டிசனாக இருப்பதிலும் நாம் பெருத்த மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஜனநாயகத்தை எப்படி நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்வி எழுப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற திருமறையும் a book of constitution, rules and regulations என்று சொல்லலாம். நாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக சமாதானமாக வாழுவதற்கு a set of rules and regulations உடைய ஒரு கான்ஸ்டியூஷன் புக்காகவும் நம்முடைய திருமறையை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நாம் நல்ல ஒரு குடிமக்களாக வாழுவதற்கும் இறையரசுக்குரிய குடிமக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழுவதற்கு ஆண்டவர் அநேக கான்ஸ்டியூஷனல்ஸ், அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக 10 கட்டளைகளை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து ஜட்ஜஸூடாக ஆண்டவர் கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார். ப்ராஃபட்ஸூடாக ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இறுதியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து எப்படி ஒரு நல்ல குடிமகன் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியான வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்திலே வாழ்ந்த கடைசி நிமிடங்களில் பிலாத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை. இவரிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை. I didn't find any mistake in this man என்று பிலாத்து சொல்லுகிறார். ரோம சிட்டிசனாக ரோமருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஆண்டவர் ஒரு மிக சிறந்த குடிமகனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என திருமறை அதை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இன்று ஆண்டவர் நம்மையும் சிறந்த குடிமக்களாக வாழுவதற்கு அழைப்பு தருகிறார். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது சிறந்த குடிமக்களாக இந்த உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் சாட்சி கொடுக்க முடியும் என்பதை திருமறை நமக்கு பல நிலைகளிலே கற்றுத்தருகிறது. நாம் படிக்க கேட்ட 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு அழகாக கட்டமைக்கப்பட்ட இந்திய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய குடிமக்களாக சிட்டிசன்ஸாக நாம் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே சிறந்த சிட்டிசன்ஸாக குடிமக்களாக வாழுவதற்கு நீதி நம்மிடத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நீதியுள்ள குடிமக்களாக நாம் வாழ வேண்டும். அதை தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது அது நமக்கு திருமறை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீதியுள்ள குடிமக்கள். இன்று நம்முடைய வாழ்வில் நீதி இருக்கிறதா? நாம் திருமறை நமக்கு அநேக நேரங்களை சொல்லுகிறதே, பொய் சாட்சி சொல்லாதிருங்கள்,
பிறரை வஞ்சியாதிருங்கள் என்று அநேக நிலைகளில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்வில் நீதி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று அநேக நேரங்களில் நாம் பிறரை நீதி தவறினவர்களாக நாம் குற்றம் சாட்டுவதுண்டு. நம்முடைய அரசியல் தலைவர்களை நீதியற்றவர்கள் என்று அவர்களை குற்றம் சாட்டுகிறது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் நீதியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று கரப்ஷன் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் கரப்ஷனில் ஈடுபடுகிறோமா என்பதையும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறுக்கு வழிகளை நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது நம்முடைய அந்த ஓட்டிங்கில் நாம் நீதியுடையவர்களாக இருக்கிறோமா? அநேக நேரங்களில் நாம் நீதி தவறி பிறரிடத்தில் நீதியை எதிர்பார்க்கிறோம். கடவுள் நம்மிடத்திலே தனிப்பட்ட வாழ்வின் நீதியை எதிர்பார்க்கிறார். நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டுமென்றால் நீதி இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒற்றுமையுள்ள குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கு உள்ள மக்கள் ஒற்றுமையோடு எழும்பி கட்டுகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. நெகேமியா எருசலேமுக்கு நேராக கடந்து வருகிறார். ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிற நிலையை அவர் பார்க்கிறார். மக்கள் ஒற்றுமையற்ற நிலைகளில் பிரிந்திருக்கிறதை பார்த்த நெகேமியா வேதனைப்பட்டு மக்களை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுத்த நேரத்தில் மக்கள் இணைந்து வருகிறார்கள். அங்கு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்திய குடிமக்களாக இருக்கிற நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். மதம், இனம், மொழி, ஜாதி இவை அனைத்தையும் களைந்து நாம் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்கிற நிலைகளில் நாம் செயல்படுகின்ற போது நம்முடைய இந்திய தேசத்தை நாம் இணைந்து கட்ட முடியும். நம்முடைய இந்திய தேசமும் வளர்ச்சிக்கு நேராக கடந்து செல்ல முடியும். அதே போல பொதுநலமிக்க குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று அநேக நேரங்களில் சுயநலம் மிக்க மக்களாக இருக்கிறோம். அப்படி அல்லாமல் பொதுநலமிக்க மக்களாக இருக்க வேண்டும். பசியாயிருப்பவர்கள், திக்கற்ற மக்கள், கொடுமையை அனுபவிக்கின்ற மக்கள், பல நிலைகளிலே இயற்கை சீற்றங்களினாலும் அநேக அநீதிகளினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று மக்கள் மீது, பிறர் மீது கரிசனை நம்மிடத்திலே குறைந்திருக்கிறது. 1921 நம்முடைய தேசத்துடைய தந்தையாகிய மகாத்மா காந்தி அவர்கள் மதுரைக்கு கடந்து வருகிறார்கள். அங்கு மக்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கடினங்களையும் வேதனைகளையும் பார்த்து வேதனைப்படுகிறார்கள். அந்த நிலைகளில்தான் தன்னுடைய உடையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். அதற்கு பிற்பாடு வேட்டியும் தன்னுடைய தோளிலே ஒரு டவலையும் வைத்து தன்னுடைய உடையை மாற்றி அமைத்து மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். விடுதலைக்கு நேராக போராடுகிறார். நம்முடைய தலைவர்களும் அநேகர் அந்த நிலைகளிலே நம்மை உணர்ந்து நமக்காக பொதுநலமிக்கவர்களாக இருந்ததினாலே இப்பொழுது நாம் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் பொதுநலமிக்க குடிமக்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்தியர்கள் என்று சொல்லுகின்ற போது நாம் பெருமித கொள்வோம். இனம், மதம் என எந்த ஒரு காரியமும் நம்மை பிரிக்காத வண்ணம் ஒற்றுமையோடு நாம் பயணிக்கின்ற போது நாம் இந்த உலகத்திற்கும் சான்றுள்ள குடிமக்களாக வாழ முடியும். ஆண்டவருடைய இறை ராஜ்யத்திற்கும் சான்றுள்ள குடிமக்களாக வாழ முடியும். நம்முடைய இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டேஷனாக 3 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது: லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. நம்முடைய வாழ்விலும் இந்த சிந்தையை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற போது நாம் நிச்சயமாக சிறந்த குடிமக்களாக வாழ முடியும். நீதி, கரிசனை, பொதுநலம், ஒற்றுமை இவைகள் நம்முடைய வாழ்வில் கடமையாக நாம் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் இதை நம்முடைய வாழ்வில் எக்ஸசைஸ் செய்கின்ற போது நல்ல ஒரு இந்திய தேசத்தினுடைய குடிமகனாக நாம் வாழ முடியும். அதே நேரத்திலே ஆண்டவருக்கு சான்றுள்ள குடிமக்களாகவும் வாழ முடியும். ஆண்டவர் ஒருவேளை இந்த உலகத்தில் பலதரப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கடினங்களோடு நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்விலே பல நிலைகளிலே சில காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எந்த நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்குரிய மக்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைப்பு தந்திருக்கிறார். ஒரு சிறந்த குடிமக்களாக இந்த உலகத்திலே தொடர்ந்து நாம் பயணிப்போம்.
இறையரசுக்குரியவர்களாகவும் நாம் வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிறந்த குடிமக்களாக, சிறந்த குடிமகனாக ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறார். நம்மையும் அதுபோல சிறந்த மக்களாக வாழுவதற்கு நமக்கு அழைப்பினை தருகிறார், கற்றும் தருகிறார். அந்த நிலைகளில் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்குரியவர்களாகவும் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிறந்த குடிமக்களாக வாழுவதற்கு எங்களுக்கு அழைப்பு தந்த அன்பின் ஆண்டவரே, சிறந்த குடிமக்களாக நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறீர். உம்மோடு இருந்தவர்களையும் வாழுவதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். அந்த நிலைகளில் நாங்களும் அதை உணர்ந்து கொண்டு சிறந்த இந்த உலகத்தினுடைய குடிமக்களாக வாழுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்திய தேசத்தினுடைய சிறந்த குடிமகள் என்கிற அடையாளத்தை நாங்கள் பெற்று ஆண்டவருக்கு சான்று பகர கடவுள் கிருபை தாரும். தொடர்ந்து எங்கள் வாழ்விலும் சமாதானங்களையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் இணைந்து ஒற்றுமையோடு நாங்கள் இணைந்து பயணிக்க கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆட்சியாளர்களையும் கர்த்தர் நல்வழிப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்தியாவினுடைய ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்குரியவர்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருள் திரு நிஸ்பெட் ஜிஎம் ஷாலோம் ஐயா அவர்களை மீண்டுமாக வாழ்த்துகின்றோம். நேயர்கள் அனைவரின் சார்பிலே அவருக்கு நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய திருப்பணிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். அது 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அன்பானவர்களே, நம்மை திருப்தியாக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்வின் குறைவுகளை மாற்ற விரும்புகின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இரட்சிப்பு என்னும் வெற்றியை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக என்று வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். குடியரசு திருநாளை கொண்டாடுகிற இந்த நாளில் இப்போதும் ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் நேர்மையையும் உதவியையும் பரலோகத்தின் தேவனானவர் கொடுக்கும்படி ஜெபிப்போம். தேசத்தின் மக்கள் அனைவரும் சமத்துவத்தோடு வாழவும் சகோதரத்தோடு வாழவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்திய நாட்டில் உள்ள விவசாய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் உழைப்பின் மூலம் தேசம் சுபிட்சம் பெறும்படியாய் ஜெபிப்போம். இந்திய நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள், மாணவர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்கள்
அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திலே இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, அவர்களுக்கு தேவையான நீதி, அவர்களுக்கு தேவையான உரிமை, அவர்களுடைய சுதந்திரம் முழுவதும் பேணி காக்கப்படும்படி ஜெபிப்போம். நோயில் வாடுகிற மக்களுக்காக, துன்பத்திலே தவிக்கிறவர்களுக்காக, ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். தேசத்திலே வன்முறைகள், கலவரங்கள், போராட்டங்கள், இயற்கை பேரிடர்கள் ஒன்றும் தாக்காதபடி தேசத்தில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அனைத்து நல்வரங்களையும் எங்கள் வாழ்விலே கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சொல்லும்படி நீர் அனுக்கிரகம் செய்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நித்தமும் கொண்டு வர நீர் கிருபை தாரும். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிற நேயர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி அவர்களுடைய வாழ்விலே உம்முடைய இரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் இன்னும் மென்மேலும் சுபிட்சமாய் வாழ நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலும் புதிய தொழில் தொடங்குகிறவர்களுக்காக, பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படி அனுக்கிரகம் செய்தருளும். பலகீனத்தோடும் சுகவீனத்தோடும் வியாதியோடும் விடுதலைக்கு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆயுசு நாட்களையும் நீர் கூட்டித்தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக, உதவி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட தேவையிலே அவர்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது அவர்களை தொடட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசம் வளர்ச்சி பெற்று வருவதை கண்டு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய நல்வாழ்வுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய தேச தலைவர்கள் மீது உம்முடைய விசேஷமான ஞான வரங்களை நீர் வைத்திரள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய தேசத்தில் அன்பு, ஐக்கியம், சமாதானம் மேலோங்கும்படி நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தேசத்தை பிரிக்க நினைக்கிற எல்லா தீய சக்திகளிடமிருந்தும் எங்களையும் எங்களுடைய தேசத்தையும் நீர் காப்பாற்றி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் முதுகெலும்பாய் இருக்கிற விவசாயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். விவசாயத்தை இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய தொழில்கள் சிறக்கும்படி நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அது மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நீர் நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அலுவலகத்திற்காக, அரசாங்கத் துறைகளுக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உம்முடைய ஞான வரங்களை கொடுத்து எங்களுடைய தேசத்தை நீதியோடும் நேர்மையோடும் நடத்துவதற்கு நீர் கிருபை தாரும். எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். அவர்களது தேவைகளை நீர் சந்தித்து வழி நடத்தும். இந்த நாளிலும் எங்களுடைய
தேவைகளுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றி தாரும். ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். வருகிற நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையில் எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் நம்முடைய தேசத்தையும் நம்மையும் அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் நம்முடைய இந்திய தேசத்தோடும் இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை குறித்ததான விவரங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.